இராணுவ முகாம். குகையல் மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்னு தெரியல. இது இந்த காலப்பகுதிகளில் வந்து அழிவடைந்ததுக்கு பின்னர் எல்லாம் வந்து வித்தியாசமான கட்டுரை கிடக்கு. என்னதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னே தெரியல. இந்த ஆயுத டேங்குகளில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த செல்லுன்ற ஒரு பகுதி வந்து இந்த இடத்துல இருக்குது. எல்லாம் வந்து உடைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இங்கே இதெல்லாம் பகுதிகளில் வந்து கூட அப்படியே காடுகளாக தான் இருக்குது. அப்படி அங்காலையும் போய் பார்த்து அப்படி அடிவடை நிலையில தான் இருக்கு. இதெல்லாம் மேர் உடைச்சது என்னன்ற இதில் ஒரு பகுதிக்குள்ளே தண்ணி நிற்குது. எரிச்சு எடுத்துருக்கிறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பொருள்லையும் இந்த கெமிக்கல் வந்து படிஞ்சு கழுகுகளும் முயல்கள் நம்ம ஓடுது. நாங்களும் தப்பி இதே ஓட்டமாக ஓடுவோம். வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா பரந்தன் பிரதேசம், கிளிநொச்சியில் வந்து பரந்தன் பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். இந்த பரந்தன் டவுனில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி தாண்டி ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இது வந்து இராணுவ முகாமாக வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஆனால் இதுக்கு முன்னர் இந்த இடம் வந்து ஒரு பாவனைக்கு இருந்த ஒரு கைத்தொழில் வந்து இருந்தேன்னு சொல்லினோம். இன்றைக்கு வந்து இந்த இடங்களை வந்து நிறைய காலப்பகுதிக்கு பின்னர் வந்து பாவனைக்கு வந்து விட்டுருக்கணும். இப்போ அந்த இராணுவத்தினால் விடப்பட்ட அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்ற விஷயத்தில் நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் வந்து கெமிக்கல் ஃபேக்டரியாக வந்து இருந்தேன்னு சொல்லினோம். நிறைய மக்கள்லாம் வந்து இந்த இடத்துல வேலைகளும் செஞ்சுருக்கணும். அதோட வந்து உப்பை வந்து மையமாக வச்சுக்கொண்டு உற்பத்திகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்குது. நிறைய விவசாயிகளுக்கும் இந்த இடங்களில் இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாமே வந்து பிரயோசனமாக இருந்த ஒரு இடம். இந்த யுத்த கால பகுதிகளில் வந்து அழிவடைந்ததுக்கு பின்னர் இராணுவம் வந்து இந்த பகுதிகளை வந்து தங்களுடைய தேவைக்காக வந்து பயன்படுத்தியிருக்கணும். இந்த இடம் வந்து ஒரு பெரிய இடம். இப்போ இந்த ஃபேக்டரி இருக்கிற ஒரு 15 ஏக்கர் பகுதியை தான் இப்போ வந்து விட்டுருக்கணும். இந்த இடத்த இராணுவம் வந்து கைவிட்டிருக்கணும். ஆனால் இந்த ஃபேக்டரி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ஏக்கருக்கு மேலே இடம் இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த பகுதி ஃபுல்லாக வந்து காடு தான். இந்த 15 ஏக்கருக்குள்ளே தான் ஒரு சில கட்டடங்கள் வந்து இருக்குது. ஆனால் கட்டடங்கள் இருக்குன்னு சொல்லிடாது. ஏன்டா எல்லாம் வந்து அழிவடைந்த நிலையெல்லாம் இருக்குது. ஏன்டா இராணுவம் வந்து தாங்கள் கட்டின கட்டடங்களையும் வந்து போவைக்கில் ஃபுல்லாக வந்து அழிச்சிட்டு தான் போயிருக்கணும். தங்களுக்கு தேவையான அந்த இரும்புகள் அதை எல்லாத்தையும் வந்து கொண்டு போயிடணும். ஒரு சில கட்டடங்கள் தான் இந்த இடத்துல வந்து இப்போ இருக்குது. அதோட வந்து இந்த ஆரம்ப காலத்தில் இந்த ஃபேக்டரி வந்து இயங்கைக்கு இருந்த கட்டடங்கள் அடித்தளங்களும் இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மரங்கள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா மாமரங்கள் இப்போவும் புதுசாக வச்சிருக்கிறோம். ஃபுல்லாக வந்து ஒரு காட்டு போய் தான். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு இந்த இடங்களில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து இராணுவம் இருந்ததுக்கான தடயங்கள் அவங்களுடைய கட்டடங்கள் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லலாம். அந்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு காட்டுவோம். அதோடு வந்து இந்த ஃபேக்டரி வந்து இயங்கின இடங்களும் வந்து இருக்குது. ஒரு காட்டு பகுதி தான். அதுவும் அந்த காட்டு பகுதிக்குள்ளே போய் தான் நாங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் வந்து பார்க்கணும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த காணொலி. தொடர்ச்சியாக வந்து காணொலியை வந்து பாருங்க, என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுவோம். இராணுவம் இந்த அலங்காரத்துக்கு பயன்படுத்தின கட்டடங்கள் எல்லாமே வந்துருக்கு. இதில் எல்லாம் அந்த எத்தனை பெட்டாலியன் எல்லாம் சொல்லி போட்டிருக்கணும். வந்து இழந்த மரம் எல்லாமே நிற்குது. இழந்த பழம் எல்லாம் பழுத்து காய்ச்சி தொங்கு கீழே கொட்டுனது அப்படி இருக்குது. இதுகளில் இருந்த பெரும்பாலான கட்டடங்களை வந்து இராணுவம் வந்து இருக்கிற இந்த நிலைகள் கதவுகள் எல்லாத்தையும் வந்து கொண்டு போயிட்டோம். சும்மா மிஞ்சி இருக்கிற அந்த கல்லுகளை மட்டும் இந்த இடங்களில் விட்டுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி. இதில் பாருங்கள், இந்த பெரிய ஒரு தண்ணி டேங்க் கொண்டு இதில் கட்டியிருக்கிறேன். அந்த தண்ணி டேங்க்லேருந்து தண்ணியெல்லாம் வந்து ஒழுகி கொண்டு இருக்குது. இப்போவும் இதெல்லாம் வந்து அப்படியே வீடு தான் போயிருக்கிறேன். ஆனால் கீழே இருக்கிற சில பகுதிகளை உடைச்சிருக்கிறேன். மற்றபடி டேங்க் எல்லாம் அப்படி இருக்குது. இந்த கட்டுற அமைப்பு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து இராணுவத்தினரை வந்து சமையல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை பார்த்தாலும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது. இந்த கிடங்கு இந்த பள்ளத்தை தான் இந்த பதுங்குக்குழியாக பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ வந்து எல்லாம் மூடி இருக்கணும்னு நினைக்கிறேன். மூடப்பட்டு தண்ணிகளில் வந்து நிற்குது. இந்த இடத்துல பாருங்கோ, ஒரு ஆற்றொலி ஒன்று இருக்குது. செல் உண்டு, செல்லின் துண்டு ஒன்று இருக்குது பாருங்க.
இந்த ஆயுத டேங்குகளில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த செல் என்ற ஒரு பகுதி வந்து இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் இதெல்லாம் வந்து கை வச்சு வந்துலாம் பார்க்கக்கூடாது, ஏன்னா ஆபத்து வந்து இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த பகுதிகளில் எல்லாம் வந்து இராணுவம் வந்து நடமாடின பகுதிகளெல்லாம் அப்படி ஏதாவது அது இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அவங்கள எல்லாம் வந்து அப்புறப்படுத்திருக்கணும். அதனால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் சில விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த இராணுவம் இருந்த பகுதியில் தாண்டி நாங்கள் அங்கே போகாவிட்டால் எங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த பாதுகாப்பான முறையை நாங்கள் இந்த விஷயங்களை எங்களுக்கு காட்டுறோம். இதில் வந்து இன்னும் ஒரு கட்டுரம் வந்து இருக்கிறத என் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்ரூமை பயன்படுத்திருக்கிறேன் நினைக்கிறேன். இந்த பெப்புகள் எல்லாம் வந்து இதில் இருக்குது, குளிக்கிறதுக்கான இடமாக பயன்படுத்திருக்கிறேன். எங்களை பின்பகுதிகளில் வந்து கூட அப்படியே காடுகளாக தான் இருக்குது. இப்படி அங்காலையும் போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த கட்டடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரசாயன தொழிற்சாலைக்கு உரிய கட்டடங்கள்னு சொல்லி சொல்லலாம். இந்த இடங்கள்லாம் இந்த உற்பத்திகள் எல்லாம் வந்து நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து பழைய கட்டடம், இன்னும் பழைய கட்டடம்னு சொல்லி சொல்லலாம். அதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது, அது மேலே எதுவுமே இல்லை இந்த இடங்களில். இப்போ இந்த பழைய கட்டடத்தில் ஒரு துண்டுமே இல்லை, கீழே அத்திவாரம் மட்டும்தான் கிடக்கு. இதெல்லாம் ஏதோ சிங்களத்தில் எழுதியிருக்கணும், ஆனால் என்ன தெரியலை. இந்த பகுதியை பாருங்கள், இது வந்து ஒரு மேடை மாதிரி அமைச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் இதை வந்து ஒரு க்ரௌண்டாக இருந்திருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எப்படியான இடங்களில் தான் இந்த இராணுவம் வந்து தங்களுடைய பயிற்சிகள், அவ்வளோ அணிவகுப்புகள், ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் அதுகள் செய்யணும்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல செய்விடும். இப்படி அங்கேயும் சில பகுதிகள் இருக்க கொண்டே காட்டுறோம். இதெல்லாம் வந்து ரோட்டு வந்து போட்டுக்கணும், தாராள போட்டுக்கணும். நம்ம இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அழிவடைஞ்ச நிலையில் காணப்படுது. வேறு ரோட்டெல்லாம் கிளம்பிடு, தற்காலிகமாக வந்து போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பாருங்க, இதெல்லாம் வந்து வித்தியாசமான கட்டுரை கிடக்கு. என்னதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னே தெரியலை. குகைகள் மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கோங்க, என்னன்னு தெரியலை. இது கட்டுறங்களே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது வந்து கெமிக்கல் ஃபேக்டரிக்கு பாவிக்கப்பட்டதா இல்லது இராணுவம் பாவிச்சதான்னு கூட தெரியலை. பாருங்க, இப்படி கட்டுறங்கள்லாம் வந்து இட்டிஞ்சின்னு ஒட்டிங்கி போய் கிடக்கு. பாருங்க, இதெல்லாம் அப்படி இருக்கின்றது. உள்ளே போகலாம், குகை மாதிரி கிடக்கு. இது கட்டுறம் எல்லாமே வித்தியாசம். என்ன கட்டுறம், கம்பிகளில் வச்சு நல்ல பல்லப்பாக தான் கட்டியிருக்கணும். என்ன செஞ்சுருக்கணும் வேண்டிய தெரியாது இருக்குது. கேட்டு யாராவது தெரிஞ்சால் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு சொல்லி. இன்னும் இந்த ஃபேக்டரிக்காக யூஸ் பண்ணப்பட்டதானா இது இன்னும் அந்த இடித்து இதன் கெமிக்கல்கள் உருவாக்குறதுக்காக பாய்க்கப்பட்ட பிரதேசங்கள்னு நினைக்கிறேன். இந்த வௌவாடுகளாண்டு வௌவால் மனம் மணக்குது. உள்ளுக்கு போகிறது இவ்வளவு பாதுகாப்பானதுன்னு தெரியலை. அப்படி அங்கால போயிட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ அந்த இதுக்கெல்லாம் அமைப்பு பாருங்கள், இதெல்லாம் தண்ணியெல்லாம் போய் வரக்கூடிய மாதிரி வசதிகள் எல்லாமே செஞ்சுருக்கணும். இதெல்லாம் வந்து ஃபேக்டரிக்காக பாதிக்கப்பட்ட விஷயங்கள்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்த இடம் இப்போ அந்த எப்படி ஒரு நிலைமையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா. இரும்புகள் எல்லாமே துருப்பிடிச்ச நிலைமை மேலே இருக்குது. இதனால இதில் லைனுக்கு வந்து இரும்பு பெரிய பைப்புகள் அப்படி ஏதாவது போயிருக்குமென்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து அப்படி அழிவடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த
கெமிக்கல் உற்பத்திகள் எல்லாம் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கலாம். இந்த இடிஞ்ச மாதிரி கெமிக்கல்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் கலர் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் வந்து ரவுண்டு கட்டுற அமைப்பாக இருக்குது. எல்லாம் வந்து உடைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யார் உடைச்சது என்னென்ற விளக்கங்கள் வந்து தெரியலை. எவ்வளோ கம்பிகள் எல்லாம் வந்து பல தான் கட்டியிருக்காங்க. இந்த பெரிய பெரிய கம்பிகள் அந்த ஒவ்வொரு கட்டுறதுன்ற உள்ளுக்கும் வந்து கம்பிகள் நிறைய இருக்குது. சாரவங்க இப்படி இருக்காங்க. ஆனால் இந்த கட்டடங்களை எப்படி உடைச்சாங்கன்னு தான் உண்மையான கேள்வியாக இருக்குது. ஏன்டா அந்த கிணமும் வந்து சரியான கிணம் மொத்தம். இந்த பாருங்க எப்படி இருக்காண்டு எப்படி கிணமாக மொத்தமாக இருக்கா. இதை வச்சு என்ன இடத்துல உடைச்சாங்கன்னு கூட தெரியல. பெரிய ஜேசிபிஎல் அதில் போட்டு உடைச்சாங்களா இல்லை இதில் ஒரு பகுதிக்குள்ள தண்ணி நிற்குது. தொட்டி மாதிரி கட்டியிருக்கணும். இதுக்குள்ள ஆழம் வேரெல்லாம் அப்படி இறங்கி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வேர் வந்து தண்ணிகளை கீழால் ஊடுருவி வந்துருக்கு. இங்கால இதுக்குள்ளேயும் பெரிய கட்டடம் உண்டு. அழிவடைஞ்ச இருக்கு பாருங்க. எரிச்சு எடுத்திருக்கிறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வந்து எரிஞ்ச நிலையில இருக்குது. இதில் பாருங்க இந்த அமைப்பு பாருங்க. இதெல்லாம் வித்தியாசமான அமைப்பாக இருக்குது. இதில் வந்து என்ன கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து கையால் தொடுறது வந்து பாதுகாப்பானதான்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து பாருங்க ஒவ்வொரு பொருள்லையும் அந்த கெமிக்கல் வந்து படிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மாவுள் மாதிரி. இந்த மாவுளில் பாருங்க இப்படி மேலே கெமிக்கல் படிஞ்சிருக்குன்னு சொல்லி. இங்கே இந்த போத்தில் பாருங்க இதெல்லாம் மேலே ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து படிஞ்சு இருக்குது. தண்ணி மாதிரி ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கல வாய்க்கால்கள் மாதிரி கழிவுகள் அப்படி எதுவும் தெரியலை ஓடி இருக்கும். அதெல்லாம் வந்து படிஞ்சிருக்கு. ஒவ்வொரு கல்லுகள் அதுக்கு இருக்கிற பொருள்கள் மேலே எல்லாமே வந்து வெள்ளையாக படிஞ்சிருக்கு. நாங்கள் அதில் கையால் தொடையலை. இங்காலையும் நிறைய இடங்கள் அப்படியே போய்கொண்டே நிற்குது. இதில் பாருங்க இந்த எப்படி இரும்புகள் எல்லாம் என்னென்ன மொத்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா இந்த கட்டடங்களுக்காக. இதில் பாருங்க இதெல்லாம் வந்து வித்தியாசமான கட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ளேயும் ஒரு கட்டுறம் ஒன்று இருக்குது. எல்லாமே வந்து ரவுண்டு வட்ட வடிவமான கட்டுறங்களை தான் இருக்கு. கட்டுறதுல ஃபுல் அமைப்பு உங்களுக்கு காட்டு எல்லாமே கிட்ட போக இல்லாமல் பெரிய கழுவு 2 கழுகு பறக்கு. இந்த பாருங்க இப்படி பெரிய ரவுண்டாக அந்த கட்டுற பிறகு இதில் போயில மேலே பயமாக இருக்கு. இந்த கழுகு இருக்கு. இந்த மாதிரி அடுத்த கழுகு பறக்குது. பொறுங்க கிட்ட போய் காட்டுறேன்.
நான் நினைக்கிறேன் கழுகுகள் என்ற வசிப்பிடம் உதறியல் இதெல்லாம் 3 பெரிய கழுகு வந்து இப்போ நான் பாரத கண்டுட்டு பறந்துருக்கு. இது உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ள வாசல் இருக்குத்தான். முயல் ஓடுது முயல். கழுகுகளில் முயல்கள் நம்ம ஓடுது. நாங்களும் தப்பி இதே ஓட்டமாக ஓடுவோம். இதுக்குள்ள பாருங்க போத்துல எல்லாமே வந்திருக்கு. எப்படி இருக்குண்டு இதெல்லாம் என்னது பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா? இப்போ இந்த நாங்கள் பார்த்த ஃபேக்டரி வந்து இந்த யுத்த கால பகுதிகளில் வந்து அழிவடைந்ததுக்கு பிறகு இந்த இராணுவம் வந்து கறி வச்சிருந்தது. இங்கே இருந்த இந்த பரந்தன் கெமிக்கல் ஃபேக்டரி என்ற பேரிலேயே ரத்மநாளை என்ற ஒரு இடத்துல வந்து இதே பேரில் வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இயங்கி கொண்டு இருக்குது. இப்போ இந்த இடங்கள் வந்து இப்போ விட்டுருக்குன்னு தானே ஒரு சமயத்தில் வந்து சில வேளைகளில் திருப்பவும் இந்த இடங்களில் வந்து இந்த ஃபேக்டரிகளை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் பொறுத்து தான் பார்க்கணும் வெளியே வந்து இந்த இடங்களில் என்னென்ன மாதிரியான செயற்பாடுகள் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித்தியாசமாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னொரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கலாம்.